வணக்கம். நான் உங்கள் அட்வொகேட் சார். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம தூய்மை பணியாளர்கள் பேர் மாத்துறாங்க. ஆக்சுவலி அவங்க பேர் துப்புரவு பணியாளர்கள் பேர் இருந்துச்சு. ஓகே, நல்ல பேர் தான். தூய்மை பணியாளர்கள் பேர் மாத்துறது யாருன்னா கலைஞர் ஆட்சியில். அது ஸ்டாலினாக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும். நல்ல விஷயம் தான். நல்ல விஷயம் நல்லதுன்னு சொல்லுங்க, பாடுறது ஒரு தப்பு இல்லை. அந்த மாதிரி மாற்றிட்டு தெருக்கோடியில் நிற்கிறவங்கள அந்த இடத்துல நிற்கக்கூடாதுன்னு உங்களுங்களே நிப்பாட்டி, உங்களுங்களே தூண்டி விட்டு, உங்களால செட் பண்ணி கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ண வச்சு, ஆக்சுவலி அந்த கேஸ் ஃபைல் பண்ண லேடி சேகர் பாபுவோட ட்ரஸ்ட்டை மெயின்டைன் பண்ற ஆளு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ தெரியுது நீ தான் செட் பண்ணிருக்கேன்னு. செட் பண்ணி தூய்மை பணியாளர்கள் பேரை மட்டும் மாத்திர தெருக்கோடு நிக்கிறவங்கள தெருவில் கூட நிக்க கூடாதுன்னு போலீஸ் வச்சு போலீஸ் பவர் மிஸ்யூஸ் பண்ணி அழைச்சு வரத்துறான். கோர்ட்டு உத்தரவு மதிக்கணுன்ற வரவேற்கத்தக்கது, மதிக்கிற. ஓகே, அதே கோர்ட்டு எந்த கோர்ட்டை நீ மதிக்கன்னு சொல்றியோ, மெட்ராஸ் ஹைகோர்ட்டு, அடுத்த நாள் வந்து நைட்டா போலீஸ் அடிச்சு துரத்துறதுக்கு என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ்? அது நைட்லயே அடிச்சதுக்கு அவங்க அப்புறப்படுத்துறது நாங்க தான் சொன்னோம். அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்துங்க, அவங்கள அப்புறப்படுத்துறதுன்னு சொல்ல. எந்த ஒரு இடத்துலயும் அவங்க ஸ்ட்ரைக் பண்ற தப்பு, அவங்கள அப்புறப்படுத்துதுன்னு சொல்ல. ஸ்ட்ரைக் பண்றதுக்கு நீ இடம் இருக்கு, அவங்களோட உரிமை ஸ்ட்ரைக் பண்றது. ஏன்னா வந்து மேனிஃபெஸ்டோல எலெக்ஷன் கேன்வஸ்ல நீங்க போட்டிருக்க, நாங்க ஆட்சிக்கு வந்தால் நாங்க இதை பண்றோம் அதை பண்றோம் உருட்டு விட்டீங்க பொய். அந்த பொய் நிறைவேறதுனால அட்லீஸ்ட் ஒரு பொய்யாச்சும் நிறைவேற்றிருக்கணும். நிறைவேற்றல. கோர்ட் என்ன சொல்றாங்க, நீ எந்த கோர்ட்டை வந்து மதிக்கிறேன்னு சொல்றியோ அதே கோர்ட்ல அடுத்த நாள் கேட்கறாங்க, நைட்டோட நைட்டா போலீஸ்காரங்களை வச்சு அடிக்கிறியே, அடிச்சு துரத்துறியே, அடிக்கிறேன்னு கூட அடிச்சு துரத்துறியே, அப்படி என்ன உனக்கு இம்பார்ட்டன்ஸ்? நைட்டோட நைட்டு அடிச்சு துரத்துக்கு அவங்க ஏன்? நாங்க தான் ஆர்டர் போட்டோம் அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்துங்கன்னு. தெளிவா புரிஞ்சுக்கோ. அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்த சொன்னோம், அவங்கள அப்புறப்படுத்துன்னு சொல்ல. அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும், உன் ஸ்டாலின் பஸ்ஸை வச்சு அவங்க மொத்தமா கூட்டு போய் இன்னொரு இடத்துல செட் பண்ணி இங்க போற வரைக்கும் சொல்லிடணும். இல்ல தப்புதான் அப்படின்னு போயிருப்பாங்க. ஒரு 30 பேர் 10 பேரை கூட்டு போயிருந்தீங்கன்னா மொத்தமா நாகரிகமா நடத்துறாங்க, கொண்டு போயிடுவாங்க. இதுல உனக்கு பிளஸ் பாயிண்டா இருக்கும். நான் நடத்துறவங்கள எங்களை ஆப்போசிட் எங்களுக்கு எதிராக போராட்டவங்களுக்கும் நாங்க இந்த மாதிரி இடம் கொடுத்துருக்கோம், நீ இதே சொல்லி போட்டு கேட்டுக்கலாம். அது இடம் கொடுத்தோம் அப்படின்னு. இப்போ நீயே ஆளை செட் பண்ணி காலையில சாப்பாடு கொடுத்தோம், அதுக்கு நன்றி தெரிவிச்சு ஊர்வலம் வேற பேனர் ஆயிடுச்சு. என்ன இந்த மாதிரி நாங்கள் நன்றி தெரிவிச்சு பார்த்ததே இல்லைங்க, சரிங்களா? இன்னொன்று என்ன, அவங்க சில தூய்மை பணியாளர்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ள நோய்களை, அதாவது அந்த தூய்மை பணிகள்ல ஏற்பட நோய்கள், ஷூ, கிளவுஸ் இதெல்லாம் கொடுக்கணும். இதெல்லாம் எந்த காலத்துக்கு கொடுப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா கொடுத்த சொன்ன விட்டுங்களே நிரூபிக்கிற ஒரே ஒரு விஷயம் கூட நடைமுறை கொண்டு வரல. தூய்மை பணியாளர்களுக்கு கூடுதலாக 5 லட்சம் காப்பீடு திட்டம். எப்பா ஃபர்ஸ்ட் என்ன காப்பீடு திட்டம் இருந்துச்சு? கூடுதல் சரி, எவ்வளவு இருந்துச்சு அதை சொல்லு. ஏன்னா சொன்னா உண்மையில வந்துருல. அதனால கூடுதலாக 5 லட்சம் திட்டம். ஓகே, பணியின் போது உயிர் அது எப்படி தெரியும்? செத்தா தெரியுமா? இன்னும் 6 மாசம் செத்து போயிடுவாங்களா? யார் எத்தனை பேர் சாவாங்க? அப்ப நீயே சாவி பேர் நீ சொல்லாம சொல்ற செத்தான்னு தெரியும்னா அப்போ ஒருத்தர் செத்து பார்க்கணுமா? நீ சொல்றது எவன் நடத்தல. அதாவது உயிரோடு இருக்கும்போது பார்க்க உயிரோடு இருந்து பார்க்கக்கூடியதை பார்க்க முடியல. செத்து போய் ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ணுமா நீ சொல்றது உண்மையா இப்பயான்னு? என்னங்க நியாயம்? செத்தா உனக்கு வந்து நாங்க காசு கொடுக்குறோம் 10 லட்சம் வரைக்கும். எப்படி செத்து நாங்க அப்ரூவ் பண்ணோம்? யார்? தூய்மை பணியாளர்கள் செத்து போய் 10 லட்சம் கொடுக்கலையா இல்லைன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ சென்னையில ப்ரொடக்ட் பண்ணாங்க, வேலை நடந்துரும், எங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தை கன்ஃபார்ம் கொடுங்கன்னு. கன்ஃபார்ம் பண்ணி இதே சம்பளம் எங்களுக்கு வரும்ட்டு, சரிங்களா? அப்போ இதை பார்த்து இன்னைக்கு மதுரை மாநகராட்சியில உட்கார்ந்துருக்காங்க. இதே மாதிரி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் உட்கார்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. ஜல்லிக்கட்டு உங்களுக்கு தெரியும் விஷயம். ஒரு இடத்துல விளையாட்ட ஆரம்பிச்ச விஷயம் தமிழ்நாடு ஃபுல்லா பரவிச்சு. அத்தனை ஊர்ல நிற்பாங்க. இப்ப 2வது ஊரா மதுரையில வந்து நின்று இருக்காங்க, ப்ரொடக்ட் பண்றாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் நம்ம ஆளுங்க தான். ஜாதியில மட்டும் ஒண்ணு சேராதீங்க, பாக்குற வேலையிலும் ஒண்ணு சேருங்க. மதுரைக்காரங்க ரோசக்காரங்க, அதனாலதான் அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, மத்த ஆளுங்க ரோஷம் தான் சொல்லணும். அதனால வந்து மத்த ஊர்லயும் தேசம் சொல்ற தூய்மை பணியாளர்கள் உங்க ஆளுங்களுக்கா சப்போர்ட்டுக்கு வந்து நின்று எங்க ஆளுங்க வக்கீல நின்று தூக்கிட்டு போய் அடிச்சாங்க, கையை உடைச்சாங்க. இப்போ மெட்ராஸ்ல ஒவ்வொரு ஸ்டேட்லயும், ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு ஊர்லயும் இந்த மாதிரி வந்து தூய்மை பணியாளர்கள் நாங்க வேலை பார்க்க மாட்டோம்,
வேலை நடந்தா ஒட்டுமொத்தமா யார் இப்ப டெம்பரரியா பார்த்துருக்கோம் அத்தனை பேருக்கும் பெர்மனன்ட் பண்ணுங்க நீங்கன்னா ஒரு நாள் 13 நாள் வேணாம், ஒரு நாள்ல அவங்க 40 நாள் ஒரு பேச்சுவார்த்தை கூப்பிடுவாங்க. அடுத்த விஷயங்க, வைக்கிற டிமாண்ட்லாம் வந்து ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் உங்களை கூப்பிட்டு என்ன டிமாண்ட் கேட்கணும், உங்களுக்கு கூப்பிடவே இல்லை, அதுக்கப்புறம் தான் கூப்பிட்டதுக்கு அப்புறம் உங்க என்ன டிமாண்ட் கேட்கணும், ஒண்ணுமே இல்லைங்க. 2 விஷயம். மேயர் சொல்றாங்க, மேயர் பிரியா அவங்க என்னென்னமோ சொல்றாங்க. 2 விஷயம் தாங்க. ஒண்ணு பணி நடந்துரும், எனக்கு வந்துட்டு இருக்க சம்பளத்தை கரெக்டா அதே லெவல்ல குறைக்காம கொடுங்க, உயர்த்தி கொடுங்கன்னு இல்லை, இதே சம்பளத்துல கொடுங்கன்ட்டு. அப்போ என்னென்னமோ சொல்றாங்கன்னா என்னங்க அதை வாயிட்டு சொல்லுங்க, அவங்க வாயில தான் சொல்லிருப்பாங்க, தமிழ்ல தான் சொல்லியிருப்பாங்க. உனக்கு என்ன தமிழ் தெரியாதா? மேயர் பிரியாக்கு மேயர் வந்து இன்னைக்குதான் இருக்க, நல்லா புரிஞ்சுக்கோ. தூய்மை பணியார எத்தனை பேர் உனக்கு ஓட்டு போடாதுன்னு தெரியல. இன்னைக்கு நினைச்சுப்போங்க, ஏன்டா ஓட்டு போட்டு தள்ள அடிச்சுக்கோங்க. செஞ்சு ஓட்டு கேட்டு எங்கேயும் போயிடாதீங்க, டிஎம் கேளுங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு எக்கச்சக்கம் பேர் ரொம்ப க்ளோஸ்ல இருக்காங்க டிஎம்கேல. இப்ப அவன்லாம் எவனுமே போன் கூட பண்ண மாட்டேங்கிறான். எனக்கு தெரியும், எனக்கு பத்தி வாயில வந்து திட்டுவேன், நீ எல்லாம் என்ன கட்சியில இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க நல்லா தெரியும் என்னை பத்தி. நான் ஆக்சுவலி தமிழ்நாட்டில் இருந்தேன், 23 வயசு வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்தேன். இன்னைக்கும் கால் பண்ணுவாங்க, பேசுவாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா. அவங்களுக்கு வேலை விஷயம் பேசுவாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்ல பேசுவாங்க என்னைக்குமே. ஆனா ஃபோன் பண்ணா திட்டுவாங்க, நீ எல்லாம் என்ன கட்சியா. அவங்க ஆக்சுவலி எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியல, குடு தலைவரை ஏதோ காசு சம்பாதிக்க. இப்ப அவங்களே கொஞ்சம் பிஜேபிக்கு தாவறதுக்கு இருக்காங்க. பிஜேபி தாவாக்கா தாவிட்டாங்க, நிறைய பேர் தாவிட்டே இருக்காங்க. பிஜேபி இந்த கட்சிக்கு தாவாங்கன்னு சொல்ல, ஏடிஎம்கே பிஜேபி தாவாக்கா தமிழ்நாடு வெற்றிகளாகும் நிறைய பேர் தாவிட்டாங்க. எலெக்ஷனுக்கு நின்ற டிஎம்கேல நின்ற கேண்டிடேட்ஸே நிறைய பேர் பிஜேபிக்கும் தமிழ்நாடு வெற்றிகளுக்கும் என் ஃப்ரெண்ட்ஸு போயிருக்காங்க, தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்ற. அவங்கள வந்து காரணம் பண்ணாதீங்க, யாரும் சொல்ல. என்னைய காரணம் பண்ணது தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இதுக்காக ஒரு டீம் போட்டு தனியாக கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. என் சேனலுக்கு என் வீடியோ கீழே ஒரே ஒருத்தவங்க பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் கெட்ட திட்டினாலும் முறையில், ஆனால் கண்டுபிடிச்சிங்கன்னா என் மேலே அவதூறு பரப்பீங்க, நான் குண்டாஸ் போடுவேன். யாரு இந்த செட் பண்ணி கேஸ் போட்டிங்கன்னா, இதே மாதிரி என்னைய கண்டுபிடிச்சி கொலை மிரட்டலோ என் மேலே கேஸ் போட்டி குண்டாஸ் போட்டிங்கன்னா, போட்டவன் தான் குண்டாஸ் என் மேலே. உங்க ஆளுங்க தான் யாருன்னா போலீஸ்காரங்க, அவங்கள மிரட்டன்னு ஏற்று கேட்டேன், உண்மையை கேட்டேன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ்கார் லேடி என் மேலே குண்டாஸ் போட்டாங்க, சரிங்களா. போலீஸ்கார லேடியை வந்து 5 லட்சம் கேட்டாங்க, கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்காக என் மேலே குண்டாஸ் போட்டாங்க. கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போனவங்க ரிமாண்ட் பண்ண முடியல. ஜட்ஜி கேட்டாரு, என்னமா குண்டாஸ் போய் பிஎஸ் போட ஒழுங்கா கூடாது, எனக்கு கையெழுத்து போட கூட இடம் இல்லை ஜட்ஜி கையெழுத்து போடுறதுக்கு. அந்த அளவுக்கு டைப் அடிச்சிருக்காங்க. கடைசி வரைக்கும் போட்டு நான் எங்க கையெழுத்து போடுவாங்க, தலையா போடுவாங்க. ஜட்ஜி கேட்டாங்க, உன் நெத்தியில கையெழுத்து போடுறது அப்படின்னு. நான் வந்து மற்ற ஸ்டேட் மாதிரி நீங்க கூப்பிட்டு இந்த பேப்பர்லாம் நான் போஸ்ட் பண்ணல, சீல் குத்தி அனுப்புறதுக்கு. அது என்ன ரீசன் ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சாரு, ரிமாண்ட் போட்டேன். குண்டாஸ் எல்லா இடத்துக்கும் எல்லா ஜட்ஜுகளும் ஒரே மாதிரி இல்லைங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீ வச்சு செட் பண்ண ஆளுங்க என்னை வச்சு மாட்டினாலும் சரி, நான் இருக்கிற இடத்துல வந்தாலும் அவங்களுக்கு தான் பாதிப்பு, நல்லா புரிஞ்சுக்கோ. நீ யாராச்சும் ஆள் செட் பண்ணாலும் என்ன தெளிவா செட் பண்ணு. ஏன்னா நாளைக்கு இப்போ ஒரு சான்ஸ் இருக்கு ஓட்டு போய் கேட்கலான்னு. என்னை ஆக்சுவலி இந்த மாதிரி நல்ல பிஎஸ் மனுஷ், சவுக்கு சங்கர் இந்த மாதிரி திருப்பி வம்பிழுத்துட்டு இருக்க இவங்கெல்லாம் ஒட்டுமொத்த தனித்தனியா உன்னை பத்தி உண்மைய நேரடியா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வெளிப்படையா எல்லாரும் சேர்ந்து இவங்கள யார் சவுக்கு சங்கர், பிஎஸ் மனுஷ், சில ஆளுங்க இருக்காங்க, இவங்கெல்லாம் ஒண்ணு சொன்னாங்கன்னா ஓட்டுக்கே கூட உன்னையா போக முடியாது, தெரிஞ்சிருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோ. அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. நான் பேசுறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காலை உணவு தந்த நம்மளோட முதல்வருக்கு முதல் பாத்தீங்கன்னா எங்களை வயிறார பசித்ததுக்காக ரொம்ப நன்றி. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்எல்எம் ஸ்டாப் வந்து பாத்தீங்கன்னா வேலை பாக்குறேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்த ராம்கி நிறுவனத்துக்கு எதுக்கு நான் வேலைக்கு வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா, இதுல நிறைய நலத்திட்ட உதவிகளும் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே இதுல இருக்கு. நாங்க பாத்தீங்கன்னா காலையில எங்களால டீ கூட குடிக்காம வீட்டுல இருந்து வந்துருவோம். ஆனா பாத்தீங்கன்னா இந்த வேலையில வந்து எங்களுக்கு காலையில உணவு கொடுத்து வயிறார பசியார எங்களை வேலை செய்ய சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம்.